யார் யார் என்னன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? ம் ம் ஏன் என்ன நினைச்சேன் மச்சான், நான் அப்பயே உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ பாட்டுக்கு இப்படி பண்ணுற, சத்யா வீட்டில் இருக்கிறதுக்கு அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அது சதுக்குள்ளே மறந்து போச்சு, சரியா ஞாபகம் இல்லாமல் போயிட்டு எனக்கு. சரி, எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துச்சு. சரி, அமீரையும் இப்படி ஒரு சப்போஸ் இப்படி செஞ்சாலும் செய்வான். அவனும் சின்ன பிள்ளை தான், அவன் சின்ன பொண்ணும் கிடையாது, அவனும் பார்க்காதது கிடையாது, பேச கிடையாது, அவனுக்கு ஒரு ஏஜ் வந்துருச்சு. அப்படிங்குள்ள அவங்ககிட்டயும் ஒரு இது இருக்கும், என்ன பண்ணுவான் என்னன்னு தெரியல. சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவன்கிட்ட அன்னைக்கே நான் கேட்க நினச்சிட்டு இருந்தேன். சரி சத்யா வீட்டில் இருக்கும், அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அவன் என்னோட எய்மிங்லாம் எப்படி போகுது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். சரி, நான் அதுக்குள்ளே அது எனக்கு யோசனை எல்லாம் போச்சு, அப்படியே விட்டுட்டேன். அதை பற்றி நான் பேசலை. ம் சரி, நீ சத்யா கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் என்ன, நீ சத்யா கல்யாணம் பண்ணுறதுக்கு அவன் ஏதாவது சொன்னானா, ஏதாவது பேசினானா, ஏதாவது போக்குவரத்து ஏதாவது செஞ்சானா? ம் 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 அதான் சத்யா கேட்டேன். அதான் நான் உன்னை அன்னைக்கே சொல்லு நினச்சிட்டு இருந்தேன், அந்த மாதிரி இருக்கும் என்ன விசாரிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சத்யாட்ட சொல்லியிருக்கானா அப்ப? ம் ம் யார் மச்சான் அந்த குட்டியும் கொய்யால டேய்? ஒத்தடே யாரா அவனை பார்த்தே அவன்றா மக்கள் இருக்க. அமீருக்கு ஒரு வாட்ச் ஒன்று அனுப்பி விட்டுருக்கேன். ஆமா, யாருன்னு இப்படி ஒன்றும் பிரச்சனை முடிச்சு வச்சிருவோம். நான் கேட்டு விசாரிச்சுக்கிறேன். சரி சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இது அவன்கிட்ட விசாரிக்காதா, அவனா லைக் பண்ணுறானா இல்லையான்னு பாரு. சும்மா சும்மா கேள்விப்பட்டான். நம்ம கேட்டோம்னா மரியாதை இருக்காது தான். ம் சரி, ஒன்றும் பிரச்சனை இருக்காதுப்பா. ரொம்ப பார்த்துக்கோ என்ன இது பண்ணுறான் அப்படின்ட்டு. நீ யார் என்னன்னு பார்க்க சொல்லு. அவன் என்னன்னு விசாரிக்க சொல்கிறான் யார்ட்டையாவது, அப்படியா சும்மா லைட்டாக சொல்லி. ஸ்கூல்லையா? மச்சான் கையே வீணா போய்ட்றேன் கை. என்ன தெரிச்சுடா, என்ன ஆசிடு ரைட் ஹேண்டு பார்த்துனா கேவலமா இருக்கு. என்ன ரொம்ப மோசமா போச்சு, கை கன்றாவியா போயிட்டு அப்படியே கை சோத்துனைய ஃபுல்லா ஒரே காயமா தான் இருக்கு.